ஹலோ எவ்ரிஒன் வெல்கம் டு ஆசர் ஸ்பீக்ஸ். நம்மனால இந்த கொரோனா டைமில் கவர்மெண்ட் நம்ம மேலே லாக்டவுன் இம்போஸ் பண்ணியிருந்தாங்க. யாரும் வீட்டை விட்டு வெளியில் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு லாக்டவுன் போட்டிருந்தாங்க. பெரும்பாலும் இந்த லாக்டவுன் 3-4 மந்த்ஸ் இருந்துச்சு, கண்டினியூஸாக இருந்துச்சு. மேக்ஸிமம் 5-6 மந்த்ஸ் இருந்துச்சு. அந்த 3-4 மந்த்ஸ் நம்மனால அந்த வீட்டுக்குள்ள இருக்க முடியாம பல பேர் எப்போதாண்டா இந்த லாக்டவுன் முடியும், எப்போதாண்டா வீட்டை விட்டு வெளியில போவோம்னு சொல்லிட்டு பல பேர் சொல்லிட்டு இருந்தோம். பல பேர் அதனால ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஆளாயிட்டாங்க. வீட்டுக்குள்ளேயே இருந்து அந்த தெருவுக்குள்ள அந்த ஊருக்குள்ள இருந்து வெளியில போக முடியாம பல பேர் ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ள ஆளாயிட்டாங்க. இப்ப நான் சொல்ல போற விஷயத்த கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு செகண்ட் ஷாக் ஆவீங்க. நம்மனால ஒரு 3-4 மாசம் வீட்டுக்குள்ள இருக்க முடியல. 3-4 மாசம் ஒரு ஊருக்குள்ளேயே தெருவுக்குள்ளேயே இருக்க முடியல. ஒரு 2 சிஸ்டர்ஸுங்க. 2 சிஸ்டர்ஸ் தனியா ஒரு பாழடைஞ்ச வீட்டுக்குள்ள, பாழடைஞ்ச பங்களாக்குள்ள கிட்டத்தட்ட 20 வருஷமா இருக்கிறாங்க. 20, 25, 30 வருஷம்னு சொல்றாங்க. இந்த மாரி 20லேருந்து 30 வருஷமா அந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கிறாங்க. வெளி உலகத்துக்கு கனெக்ஷன் இல்ல. வெளி உலகத்துல யாரும் பார்க்கல. அந்த தெருவுக்குள்ள இருக்கிறவங்களே இவங்கள நாங்க பார்த்தது இல்ல. ஆனா வீட்டுக்குள்ள சத்தம் வரும். வீட்டுக்குள்ள 2 பேர் இருக்கிறாங்க. வீட்டுக்குள்ளேயே அடங்கி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்றாங்க. சில பேர் இல்ல அவங்க பேய் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இன்னைக்கு வீடியோல இத பத்தி தான் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டியது என்னது? நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதான் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸான நியூஸா இருக்கட்டும், வீடியோஸா இருக்கட்டும், இல்ல பொலிட்டிக்கல் இஷ்யூஸா இருக்கட்டும், எல்லா நியூஸையும் எல்லா வீடியோஸையும் நம்ம ஒரு கண்டென்ட்டா மேக் பண்ணி நம்ம சேனல்ல டெய்லி ஒரு வீடியோவா அப்லோட் பண்ணிட்டு வரோம். இந்த வீடியோஸ் எல்லாம் நீங்க மிஸ் ஆகக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா, உங்களுக்கு நோட்டிபிகேஷன் இந்த வீடியோஸ் எல்லாம் வரணும்னு நினைச்சீங்கன்னா, நம்ம கண்டென்ட்ல உங்களுக்கு பிடிச்சி போயிருந்துச்சுன்னா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ண சொல்றேன். சரி, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். இவங்க 2 பேரும் இருக்கக்கூடிய அந்த இடம், அந்த வீடு எங்க இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க ஒரு செகண்ட் அப்படியே ஷாக் ஆயிருவீங்க. எதனால இந்த விஷயத்த நான் சொல்றேன்னா, ஏன்னா பெரும்பாலும் நம்ம இந்த மாதிரி நியூஸஸா இருக்கட்டும், இந்த மாதிரி ஹாரர் ஸ்டோரிஸா இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம வெளிநாட்டு கதையா, வெளிநாட்டுல நடந்ததா தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். வெளிநாட்டுல இந்த மாதிரி பேய் வீடு இருக்குது, வெளிநாட்டுல 2 பேர் இந்த மாதிரி இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம பல வீடியோஸ்லாம் பார்த்துருப்போம். ஆனா இவங்க 2 பேர் இருக்கக்கூடிய ஊரு, இவங்க 2 பேர் இருக்கக்கூடிய அந்த இடம் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, சென்னையில இருக்கக்கூடிய மாதாவரம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு தெருவு, ஒரு ஏரியால தான் இந்த 2 பேரும் அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க. இந்த வீட நம்ம கேஷுவலா அந்த தெருவுல போனோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன நினைச்சுக்குவோம்னா, இது ஏதோ ஒரு பாழடைஞ்ச வீடுப்பா, இது ஏதோ ஒரு பேய் மேல நம்பிக்கை இருக்கிறவங்க பேய் வீடுன்னு சொல்லிருவாங்க. பேய் வீடுப்பா இது. இது ஏதோ ஒரு அமானுஷ்யமான வீடு அப்படின்னு சொல்லிருவாங்க. பேய் மேல நம்பிக்கை இல்லாதவங்க, கோஸ்ட் மேல நம்பிக்கை இல்லாதவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஏதோ ஒரு பாழடைஞ்ச வீடுப்பா, யாரும் இல்லப்பா அப்படின்னு நினைச்சுக்குவாங்க. ஆனா இந்த மாரி வீட்ல தான் வீல்காக்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வீல்காக்ஸ் சிஸ்டர்ஸ் இவங்கள சொல்றாங்க. இந்த 2 சிஸ்டர்ஸ், அக்கா தங்கச்சி 2 பேரும் இந்த வீட்டுக்குள்ள கிட்டத்தட்ட சில பேர் என்ன சொல்றாங்க, 20 வருஷமா இருக்கிறாங்க. இந்த வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. சில பேர் என்ன சொல்றாங்க, இல்லப்பா நாங்க 30, 35 வருஷமா இவங்கள பார்க்கல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஆக்சுவலா என்ன நியூஸ் வருதுன்னா, சில 1992ல இருந்து இந்த வீட்டுக்குள்ளேயே தான் இவங்க இருக்கிறாங்க, வெளியிலேயே வரல அப்படின்னு சொல்றாங்க. அப்படி கணக்கு நம்ம எடுத்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 30, 35 வருஷம் கிட்ட ஆகுது. அத்தனை வருஷமா அந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கிறாங்க. நம்மனால ஒரு கொரோனா டைம்ல ஒரு 3 மாசம் 4 மாசம் வீட்டுக்குள்ள இருக்க முடியல. இவங்க இந்த மாதிரி எப்படி இருக்கிறாங்கன்னு தெரியல. நம்மளுக்கு இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆச்சு. இதனால அந்த அந்த வீட தேடி அந்த வீட்டு பக்கத்துல போய் பல பேர் பேட்டிலாம் எடுத்திருக்காங்க. பல பேர் இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணியிருக்காங்க மீடியா ஹவுஸ்ல இருந்து போய். அப்போ என்ன நியூஸ் கலெக்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னா, இந்த வீட்ல இருக்கக்கூடியவங்க ஒரு அமானுஷ்ய சக்திய வச்சிருக்காங்க. அந்த வீட்டுக்குள்ள வச்சிருக்காங்க. இவங்க நார்மல் பீப்பிள் மாரி கிடையாது. இவங்க சாத்தான ப்ரே பண்ணுவாங்க. சாத்தான வொர்ஷிப் பண்ணுவாங்க. இவங்க கடவுள யாரும் கும்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா இவங்க ஒரு ஆங்கிலோ இந்தியன் பீப்பிள். அந்த தெருவுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லாருமே ஆங்கிலோ இந்தியன்ஸ் தான். அதுல இவங்களும் ஒரு ஆங்கிலோ இந்தியன். இவங்க இந்த மாதிரி சாத்தான வொர்ஷிப் பண்றவங்க அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்றாங்க. அந்த வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடியவங்க, அந்த தெருவுல இருக்க கடை வச்சிருக்கிறவங்க, இவங்க எல்லாருமே சொல்றாங்க. இதுக்கு என்னென்ன காரணம் சொல்றாங்கன்னா, இவங்க எல்லாத்தையும் கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுவாங்க. திடீர்னு வீட்டுக்குள்ள இருந்துட்டு வெளியில வராம கெட்ட வார்த்தை சொல்லி அந்த தெருவு வழியா யாராச்சும் கிராஸ் பண்ணாங்க, கேட் வழியா யாராச்சும் பாஸ் ஆகுனாங்கன்னா கெட்ட வார்த்தை சொல்லி எல்லாத்தையும் திட்டுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு நைட்டு 1 மணி ஆனா 2 மணி ஆனா அந்த வீட்டுல இருந்து பல பேர் பேசிக்கிற மாதிரி சத்தம் கேட்கும். இவங்க 2 பேர் தான் இருக்கிறாங்க. ஆனா எங்களுக்கு பல பேர் பேசிக்கிற மாதிரி சத்தம் கேட்கும். இதனால எங்க குழந்தைங்களா இருக்கட்டும், நாங்களே பல பல டைம்ல பயந்துருக்கிறோம். இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, இவங்கனால அந்த தெருவுல பல பேர் வீட காலி பண்ணிட்டே போயிட்டாங்க. சொந்த வீட வித்துட்டு காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. பல வீடு காலியாவே இருக்குது. யாரும் வரமாட்டிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நைட் ஆனா ஒரு 1:30 மணி 2 மணி போல இவங்க வீட்டுக்கு மேல ஒரு டேங்க் ஒண்ணு இருக்குது. வாட்டர் டேங்க் ஒண்ணு இருக்குது. அந்த டேங்க் மேல இவங்க 2 பேரும் ஏறி நின்றுகிட்டு, ஏறி உட்கார்ந்துகிட்டு, அதுவும் தலைமுடிய விரிச்சு போட்டுக்கிட்டு ஒரு மாரி கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுவாங்க. ஏதோ ஒரு ஸ்லோகன்ஸ்லாம்
பேசுவாங்க, பாடுவாங்க. ஏதோ இங்கிலீஷ்ல பாடுவாங்க. ஏதோ ஒரு சமஸ்கிருதத்துல அந்த மாரி ஏதோ ஒரு இதுல பாடுவாங்க. டெவில் வேர்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்னன்னா, இவங்க வந்து எல்லாரும் எல்லா இந்து கடவுள் பேரையும் சொல்லிட்டு, இவங்கள கொலை பண்ணு, இவங்கள சாவடிங்க, இவன வந்து கில் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் வீட்டையும் அந்த நெய்பர்ஸ் இருக்கிறாங்கல்ல, அந்த தெருவுக்குள்ள இருக்கிறாங்கல்ல, அவங்க பேரெல்லாம் மென்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, அவங்க அந்த நைட் டைம்ல வந்து இந்த ஏதோ பேப்பர் பந்துல வந்து நெருப்ப மூட்டி, நெருப்பு ஃபயர் பால் மாரி பண்ணி எல்லாரும் வீட்டு மேலேயே போடுவாங்க. வீட்டு மேல போய் போட்டுட்டு, "நீ செத்து போ, நீ செத்து போ" அந்த மாரி போடுறாங்க. அந்த மாரி எங்க வீட்டு மேலலாம் வந்து விழுந்திருக்குது. நாங்க வந்து ஜன்னல் வழியாலாம் அது வந்து விழுந்திருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அந்த வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்க. சில பேர் வந்து இவங்கள வந்து கல் எடுத்து அடிக்கிறது. பகல் டைம்ல வந்து இவங்க வந்து கல் எடுத்து அடிக்கிறது. சின்ன சின்ன பசங்கலாம் வந்து அந்த வீட்டுக்குள்ள கல்ல தூக்கி போடுவாங்க. கல்ல தூக்கி போட்டு விளையாடுவாங்க. அப்போ வந்து அந்த சின்ன பசங்கள வந்து கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுவாங்க. ஆனா பகல்ல இவங்கள யாரும் பார்த்ததே இல்ல. நைட் ஆனவ இந்த மாரி டேங்க் மேல ஏறி உட்கார்ந்துகிட்டு இந்த மாரி அட்டகாசம் பண்ணுவாங்க. எல்லாத்துக்கும் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் தொந்தரவு குடுக்குறாங்க. அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்றாங்க. இதுல இன்னொரு செட் ஆஃப் இது ஒரு பாகம். இன்னொரு செட் ஆஃப் பீப்பிள் இன்னொரு பாகத்துல என்ன சொல்றாங்கன்னா, இவங்க வந்து ஆக்சுவலா நல்ல பீப்பிள் தான். இவங்க வந்து அந்த மாரிலாம் எதுவுமே கிடையாது. இந்த மாரி பண்றாங்க, இந்த மாரி தொல்ல குடுக்குறாங்க. ஆனா இவங்க வந்து ஆக்சுவலா ஒரு மென்டலி டிஸ்டர்ப் ஆன ஒரு பீப்பிள். எதனாலனா 1992ல அந்த டைம்ல வந்து இவங்க அப்பா, அம்மா வந்து இறந்து போயிடுறாங்க. இறந்து போனதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து ஹெல்பிங்க்கு யாருமே கிடையாது. இவங்க வந்து கல்யாணமும் பண்ணிக்கல. தனியா தான் இருக்கிறாங்க 2 பேரும். அதனால மென்டல் இஷ்யூ ஆயி இவங்களுக்கு வந்து பொசசிவ்னஸ் ஆயி இவங்களுக்கு வந்து பிரச்சனை ஆயிருது. அதனால தான் இவங்க வந்து இந்த மாரி வியர்டா பிஹேவ் பண்றாங்க. இவங்க வந்து நல்லா படிச்சிருக்கிறாங்க. நல்ல எஜுகேட்டட் ஃபெல்லோஸ் தான் இவங்க. ஆனாலும் இந்த மாரி வியர்டா பிஹேவ் பண்றாங்க. இவங்க வந்து பல பேத்து மேல கம்ப்ளைண்ட்லாம் குடுத்துருக்காங்க. எங்க மேல கூட கம்ப்ளைண்ட் குடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு, அந்த வீட்டுக்கு எதிர்த்த வீட்ல இருக்கவங்களும் சொல்றாங்க. எங்க மேல கூட கம்ப்ளைண்ட் குடுத்துருக்காங்க. இந்த மாரி எங்களுக்கு தொல்ல குடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் குடுத்துருக்காங்க. ஈபி ஆஃபீஸ் ஈபி மேலலாம் கம்ப்ளைண்ட் குடுத்துருக்காங்க. எங்களுக்கு ஈபி சப்ளை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் குடுத்துருக்காங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 5, 6 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷம் கூட கிடையாது. ஒரு 5, 6 வருஷத்துக்கு முன்னாடி எங்க வீட்டுக்குள்ளலாம் வந்து இவங்க வந்து எங்க ஏதாச்சும் தேவைன்னா, ஏதாச்சும் சாப்பாடுறதுக்கு எதனா தேவைன்னா, சாப்பாடு சமையலுக்கு எதனா தேவை, பாத்திரம் எதனா தேவைன்னா, எங்கள்ட்டருந்து வாங்கிட்டு போயிருக்காங்க. அவங்கள்ட்டருந்து நாங்க வாங்கி சாப்பிட்டுருக்கோம். எங்கள்ட்டருந்து அவங்க வாங்கி சாப்பிட்டுருக்காங்க. பல வருஷமா நாங்க அவங்களுக்கு தண்ணி சப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தோம். அவங்களுக்கு தண்ணி சப்ளை இல்லாம இருந்த வீட்டுக்கு, நாங்க வந்து தண்ணி சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த மாரி பாசிட்டிவாவும் பல பேர் சொல்றாங்க. ஆனா முக்காவாசி பேரு 70, 80% பேர் என்ன சொல்றாங்கன்னா, நெகட்டிவாவும் சொல்றாங்க. இல்ல அவங்க மனுஷங்களே கிடையாது. இவங்க வந்து வேற பிறவின்னு சொல்றாங்க. பல பேர் வந்து இல்ல மனுஷங்க தான். ஆனா ஏதோ ஒரு அமானுஷ்ய சக்தி அந்த வீட்டுக்குள்ள இருக்குது. அதுதான் இவங்க வந்து இந்த மாரி மாத்தி வச்சிருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக மீடியா ஹவுஸ்ல இருந்து நெறைய ரிப்போர்ட்டர்ஸ்லாம் போய் என்னதான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவோம். என்னதான் இருக்குது. பல பேர் கம்ப்ளைண்ட் குடுத்துட்டாங்க. மீடியா ஹவுஸ்ல இருக்கட்டும், போலீஸ் ஆளுங்க இருக்கட்டும் பல பேர் கம்ப்ளைண்ட் குடுத்துருக்காங்க. சரி என்னதான் நடக்குது? இவங்க இருக்கிறாங்களா? நிஜமாவே இருக்கிறாங்களா? இல்ல ஏதாச்சும் பொய் கதை கட்டுறாங்களா? அப்படின்னு சொல்லி இன்வெஸ்டிகேஷன் பண்றக்காண்டி பல பேர் மீடியா ஹவுஸ்ல இருந்து போயிருக்காங்க. அதுல ஒரு ரிப்போர்ட்டர் போய் அவர் கேட்ட நாக் பண்ணிட்டு கேட்கிறாரு, "நீங்க எதுக்கு இந்த மாரி பண்றீங்க? வாங்க வெளியில வாங்க. நீங்க நிஜமாலே இருக்கிறீங்களா? இல்லையா? யாராச்சும் இருந்தா பதில் சொல்லுங்கன்னு" சொல்றாரு. அதுக்கு உடனே உள்ள இருந்து ஒரு ஜன்னல்ல இருந்து இவங்க வந்து சொல்றாங்க. ஃபேஸ் எல்லாம் பிளர்ரா தான் இருக்குது. ஃபேஸ் எல்லாம் தெரியல. ஆனா அந்த ஜன்னல்ல இருந்து சொல்றாங்க, "நாங்க வெளியில வரமாட்டோம். இங்க இந்த இடத்த விட்டு போங்க. எதுக்கு எங்கள கூப்பிடுறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ஷா பேசுறாங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து, "என்ன உங்க வீட்ல எலக்ட்ரிசிட்டிலாம் இருக்குதா? உங்களுக்கு எதுவும் பிரச்சனைலாம் இல்லையா? நல்லா சேஃபா தான் இருக்கிறீங்களான்னு" கேட்டதுக்கு, "நாங்க சேஃப் தான்" சொல்லிட்டு அந்த வேர்ட மட்டும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து லைட்ட போட்டு காட்டுறாங்க. வெளியில ஒரு பல்ப் ஒண்ணு இருக்குது. அந்த பல்ப வந்து ஆன் பண்ணி காட்டுறாங்க. "எங்ககிட்ட லைட் இருக்குது. எலக்ட்ரிசிட்டி இருக்குது. எங்களுக்கு ஒண்ணும் தொந்தரவு இல்ல. நாங்க சேஃபா தான் இருக்கிறோம்." அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்லாம, ஒரு மாரி இந்த மாரி லைட்ட போட்டு ஒரு செய்கையில வந்து காட்டுறாங்க. அந்த சேஃப் வேர்ட மட்டும் மென்ஷன் பண்றாங்க. "வி ஆர் சேஃப்" அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து இவர் கேட்கிறாரு, "நாங்க உள்ள வரலாமா? எங்களையாச்சும் உள்ள அலோவ் பண்ணுங்க. எங்கனால இந்த மைக் கேட்க மாட்டேங்குது. ரிசீவ் பண்ண மாட்டேங்குது உங்க வாய்ஸ. நான் உள்ள விடுங்கன்னு" கேட்டதுக்கு, அதுக்கு வந்து ஹார்ஷா, "இல்ல வெளியில போ. வராத. நாங்க வரக்கூடாது." அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி வியர்டா பிஹேவ் பண்றாங்க. அதுக்கப்புறம் இவரு பல பேத்துக்கு இன்வெஸ்டிகேஷன் பண்றாரு. பண்ணதுல தான் இந்த மாரி நியூஸ் வெளியில வருது. இந்த மாரி அவங்க வந்து எல்லாத்துக்கும் தொந்தரவு குடுக்குறதா இருக்கட்டும். இந்த மாரி நைட் ஆனா அந்த மாடியில போய் அந்த டேங்க் மேல உட்காந்துக்கிட்டு முடிய விரிச்சு போட்டுக்கிட்டு எல்லாத்தையும் கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுறதா இருக்கட்டும். இந்த மாரி வித்தியாச சவுண்ட் அந்த வீட்டுக்குள்ள இருந்து வித்தியாசமான சவுண்ட் வரதா இருக்கட்டும். இந்த மாரி நாங்க ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். பல பேர் அந்த வீட்டு பக்கத்துல இருக்கவங்க என்ன சொல்றாங்கன்னா, "நாங்க எதுக்கு இந்த வீட வாங்கிட்டு வந்தோம்னு தெரியல. நான் வீட விக்க முடியாம இருக்கிறோம். யாரும் வந்து இந்த வீட வாங்க மாட்டேங்கிறாங்க. வீடு வாங்குனா இந்த வீட காலி பண்ணிட்டு நாங்க போயிருவோம்." அப்படின்னு சொல்றாங்க. பல பேர் என்ன சொல்றாங்கன்னா, வீட காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. அந்த தெருவுல இருக்கிறவங்க சொல்றாங்க, அந்த வீட சில பேர் வந்து சொந்த வீட காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்ப அந்த வீட்டுக்கு யாரும் வரமாட்டிக்கிறாங்க. இவங்க இருக்கிற காரணத்தினால வரமாட்டிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன உண்மைன்னு தெரியல. நீங்க சொல்லுங்க. அங்க நிஜமாலே ஏதாச்சும் ஒரு அமானுஷ்ய சக்தின்னு அப்படின்னு எதனாச்சும் இருக்குதா? அதுதான் இவங்கள கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்குதா? இல்ல இவங்க வந்து மென்டலி டிஸ்டர்ப் ஆன பீப்பிளா?
நீங்க என்ன சொல்றீங்க சொல்லுங்க. என்கிட்ட கேட்டீங்கன்னா, இவங்க வந்து ஏதோ மென்டலா டிஸ்டர்ப் ஆயிருக்காங்க. எதனாலன்னா அவங்க ஃபாதர் அந்த பேரண்ட்ஸ் வந்து இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க மேரேஜ் பண்ணிக்கல. இவங்க வந்து வெளிய வந்து இந்த கம்ப்ளைண்ட்லாம் குடுத்துருக்காங்க. கேஸ்லாம் போட்டுருக்காங்க. ஈபி ஆஃபீஸ் மேலலாம் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாரி கம்ப்ளைண்ட்லாம் பண்ணியிருக்காங்க. எஜுகேட்டட் ஃபெல்லோஸ் இவங்க. ஸோ இவங்க வந்து மென்டலி தான் டிஸ்டர்ப்டா இருக்காங்க. இந்த மாரி அமானுஷ்ய சக்தி அந்த மாரி இல்ல. ஆனா வெளியில இருந்து பார்த்தா, வெளியில இருந்து இந்த வீட பார்த்தோம்னா, நம்மளுக்கு இந்த படத்துலலாம் காட்டியிருப்பாங்கல்ல, பேய் வீடுனா இப்படிதான் இருக்கும். பேய் வீடுனா இந்த மாரி பாழடைஞ்சு தான் இருக்குன்னு சொல்லி காட்டியிருப்பாங்கல்ல, அந்த மாரி அந்த வீடு இருக்குது. அதனால தான் எல்லாரும் இந்த மாரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த மாரி வியர்டா பிஹேவ் பண்றதா இருக்கட்டும், மேல வந்து இந்த மாரி தலைய விரிச்சு போட்டு ஆடுறதா இருக்கட்டும், இந்த மாரி வியர்டா பிஹேவ் பண்றதா இருக்கட்டும், இதனால கூட இவங்கள வந்து இந்த மாரி பாயிண்ட் பண்ணி சொல்றாங்க. எனக்கு எனக்கு தோன்றது அதான். இவங்க வந்து மென்டலி டிஸ்டர்ப்டா இருக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் குடுத்தா இவங்க குணம் அடைஞ்சிரலாம். அவ்வளோதான் இன்னைக்கு வீடியோ. நாளைக்கு இதே மாரி ஒரு மிஸ்டீரியஸான வீடியோஸா இருக்கட்டும், இல்லாட்டி பொலிட்டிக்கல் நியூஸா இருக்கட்டும், நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம். டில் தென் டேக் கேர். பாய்.